சப்பாத்தி சாஃப்ட்டா வரதுக்கு இந்த டிப்ஸை பாருங்கங்க. சப்பாத்தியும் சிக்கன் சால்னாவும் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாட்டு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு இந்த மாரி அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. 1 1/2 கப்பு மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, எண்ணெய் ஒரு 1 ஸ்பூன் ஊத்திட்டு, அதில ஒரு ஃபோர்ஸ்க்கு வச்சு இந்த மாரி கிளறி குடுத்துக்கோங்க. கிளறி குடுத்துட்டு லேசா கைய நனச்சிட்டு பெசனீங்கன்னா கையில ஒட்டாதுங்க. இந்த டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பெசஞ்சு எடுத்தாச்சு. நம்ம உடனே போடுறதா இருந்தா இந்த மாரி அடிச்சு பெசஞ்சுக்கோங்க. அது இல்லாட்டா நம்ம மூடி ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்குங்க. இப்போ சப்பாத்திக்கு வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம், கல்பாசி, மராத்தி முக்கு, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் வரமல்லி, 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு மசாலா சேர்த்துருக்காங்க. தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், அப்புறமா சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சி அதையும் பேஸ்ட்டை ஊற்றியாச்சு. ஒரு 5 6 முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சிருக்காங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. சால்னா வைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக வேணுன்னா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு சமோசா மாதிரி மடக்கணுன்னா லைட்டாக உங்களுக்கு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தடவி தேய்ச்சேன்னா சூப்பராக கிடைக்குங்க. போட்டு எடுத்துக்கலாம் தவாவில். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. நல்லா உப்பி வரும் உங்களுக்கு. சாப்பிட்டா சப்பாத்தி வரணும்னா இந்த டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.